வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதற்காக ஓடுகிறான் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் மனதின் ஆழத்தில் ஒரு பயம் ஒளிந்திருக்கிறது. அது வறுமை என்ற பயம். நாளைக்கு என்ன செய்வேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், மரியாதையோடு வாழ முடியுமா என்ற எண்ணங்கள்தான் அவனை இரவும் பகலும் தூங்க விடாமல் செய்கின்றன. வறுமை என்பது பணமில்லாத நிலை மட்டுமல்ல நண்பர்களே. அது மனதின் நம்பிக்கை சோர்ந்து போகும் ஒரு நிலை. அது தன்னம்பிக்கை உடைந்து போகும் ஒரு இருள். அது எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற முடியவில்லையே என்ற மனக்கசப்பு. அந்த வறுமையிலிருந்து விடுபட மனிதன் பல வழிகளை தேடினான். சிலர் தெய்வங்களை நாடினார்கள், சிலர் மனிதர்களை நாடினார்கள், சிலர் தவறான பாதையில் கூட நடந்து பார்த்தார்கள். ஆனால் உண்மையான வழியைச் சொன்னவர் ஒருவரே. அவர் யாரென்றால், எல்லாவற்றையும் துறந்தும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்பவர், அழித்தும் காப்பாற்றுபவர், மௌனத்திலும் கருணையிலும் உறையும் மகாதேவன் சிவன். சிவன் பணத்தை கொடு என்று யாரிடமும் கேட்டதில்லை. அவர் செல்வத்தை கையில் வைத்து காட்டியதுமில்லை. ஆனால் அவர் சொன்ன 7 ரகசியங்களை வாழ்க்கையில் உணர்ந்து நடந்தவர்கள் வறுமையை தாண்டி வாழ்க்கை செழிப்பை அடைந்தார்கள். அந்த ரகசியங்கள் மந்திரமல்ல, சடங்கல்ல. அவை மனிதனின் வாழ்க்கை பார்வையை மாற்றும் ஆன்மீக உண்மைகள். இந்த கதையில் நீங்கள் கேட்பது உபதேசமல்ல. இது சிவன் நேரடியாக மனிதனுக்கு சொன்ன வாழ்வியல் உண்மை போல ஓடும் ஓர் ஆன்மீக பயணம். ஒரு காலத்தில் கைலாசமலை அடிவாரத்தில் ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்தான். அவன் உழைத்தான், ஆனால் பலனில்லை. முயன்றான், ஆனால் வாழ்க்கை உயரவில்லை. தினமும் சிவனை நினைத்து அழுதான், என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கிறது என்று. ஒரு நாள் மனம் உடைந்து சிவனை நோக்கி கத்தினான். அப்போது ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிவன் கண்களை திறந்தார். அந்த மனிதனை பார்த்து அமைதியாக சிரித்தார். அந்த சிரிப்பு கருணையால் நிரம்பியது. சிவன் சொன்னார், உன் வறுமைக்கு காரணம் உன் கையில் இல்லாத பணம் அல்ல, உன் மனதில் இருக்கும் குழப்பம்தான். அப்போது அந்த மனிதன் புரியாமல் நின்றான். சிவன் தொடர்ந்தார், இப்போது நான் சொல்வதை நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்றார். இதுவே முதல் ரகசியத்தின் தொடக்கம். முதல் ரகசியம், ஏற்றுக்கொள்ளும் மனம். மனிதன் தன் நிலையை எதிர்க்கிற வரை அவன் வாழ்க்கை அவனை எதிர்க்கும். நீ ஏழை என்பதை ஒப்புக்கொள் என்று சிவன் சொல்லவில்லை. நீ இன்று இருக்கும் நிலையை உணர்ந்து அமைதியாக ஏற்றுக்கொள் என்றார். ஏற்றுக்கொள்வது என்றால் சரணடைவது அல்ல, அது உண்மையை நேராக பார்ப்பதுதான். நீ எங்கே இருக்கிறாய் என்பதை உணராமல் எங்கே போக வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாது என்று சிவன் சொன்னார். அந்த மனிதன் முதல் முறையாக தன் வாழ்க்கையை கோபமில்லாமல் பார்த்தான். ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்ற கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தான். அங்கேதான் அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. நண்பர்களே, சிவன் சொல்லும் முதல் ரகசியம் இதுதான். வாழ்க்கையை குறை சொல்லாதே, உன்னை வெறுக்காதே, உன் நிலையை உணர்ந்து ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனம் வந்த நாளிலிருந்து மனிதனின் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் அடுத்த மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்கும். இந்த முதல் ரகசியம் முழுமையாக புரிந்தால்தான் அடுத்த ரகசியங்களை உணர முடியும். அந்த மனிதன் சிவன் சொன்ன முதல் ரகசியத்தை மனதுக்குள் வாங்கிக் கொண்ட நாளிலிருந்து அவன் வாழ்க்கையை குறை சொல்வதை நிறுத்தினான். தினமும் எழுந்தவுடன் இன்று என் வாழ்க்கை இப்படித்தான் என்று மனதில் ஒப்புக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான். அவன் உழைப்பில் பெரிய மாற்றமில்லை, ஆனால் அவன் மனதில் ஒரு அமைதி வந்தது. அந்த அமைதியை பார்த்து சிவன் மீண்டும் அவனை அழைத்தார். நீ அமைதியாகிவிட்டாய், ஆனால் இன்னும் உன் வாழ்க்கை மாறவில்லை என்று உனக்கு தோன்றுகிறது அல்லவா என்றார். அந்த மனிதன் தலைகுனிந்தான். சிவன் சிரித்தார். இப்போது நான் சொல்லப்போகும் 2வது ரகசியம் உன் வாழ்க்கையை உண்மையில் திருப்பப் போகிறது என்றார். 2வது ரகசியம், ஆசையை சுத்தமாக்குதல். மனிதனுக்கு ஆசை இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் ஆசை திசை தவறினால் அதுவே வறுமையாக மாறுகிறது என்று சிவன் சொன்னார். பணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அந்த பணம் எதற்காக வேண்டும் என்று உனக்கே தெரிய வேண்டும் என்றார். அந்த மனிதன் இதுவரை பணம் வந்தால் போதும் என்றுதான் நினைத்திருந்தான். சிவன் சொன்னார், உணவு, மரியாதை, பாதுகாப்பு, குடும்ப நிம்மதி, இவைகளுக்காக பணம் வேண்டும் என்ற ஆசை சுத்தமான ஆசை. ஆனால் மற்றவரை மிஞ்ச வேண்டும், மற்றவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆக வேண்டும் என்ற ஆசை மனதை எரிக்கும். அந்த எரிச்சலே உன் உழைப்பை அழிக்கும் என்றார். அந்த மனிதன் முதல் முறையாக தன் ஆசைகளை ஆராய்ந்தான். அவன் மனதில் பொறாமை இருந்தது, கோபம் இருந்தது. அவைதான் அவனை தவறான முடிவுகளுக்கு இட்டுச் சென்றது என்பதை உணர்ந்தான். சிவன் சொன்னார், இன்று முதல் உன் ஆசையை எழுதிப்பாரு. எது உன்னை அமைதியாக்குகிறது, எது உன்னை பதற்றமாக்குகிறது என்று பார்த்து பதற்றம் தரும் ஆசைகளை விடு, அமைதி தரும் ஆசைகளை வளர்த்து என்றார்.
அந்த நாளிலிருந்து அவன் பணம் வேண்டும் என்ற எண்ணத்தை வாழ்க்கை நன்றாக ஓட வேண்டும் என்ற எண்ணமாக மாற்றினான். நண்பர்களே, இதுதான் சிவன் சொல்லும் இரண்டாவது ரகசியம். ஆசையை அழிக்க வேண்டாம், ஆசையை தூய்மைப்படுத்த வேண்டும். தூய ஆசை உழைப்பை சீராக்கும், சீரான உழைப்பு வாழ்க்கையை செழிக்க வைக்கும். அந்த மனிதன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவனுக்கு கிடைத்த வேலை சிறியதாக இருந்தாலும் அவன் அதை மனம் முழுதும் செய்து முடித்தான். அதை பார்த்த ஒருவர் அவனை நம்பினார். சிறிய வாய்ப்பு கிடைத்தது, அவன் அதை தவறவிடவில்லை. சிவன் மீண்டும் சொன்னார், இப்போது மூன்றாவது ரகசியம் இதுதான், உழைப்பை வழிபாடாக மாற்றுதல். நீ கோவிலுக்கு சென்று என்னை வணங்குகிறாய், ஆனால் உன் தினசரி வேலையை அலட்சியமாக செய்கிறாய். அதனால் உன் வாழ்க்கையில் நான் நுழைய முடியவில்லை என்றார். அந்த மனிதன் அதிர்ந்தான். சிவன் சொன்னார், நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்தோடு நேர்மையோடு செய்தால் அதுவே எனக்கு செய்யும் அபிஷேகம் போல ஆகும் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து அவன் வேலைக்கு போகும் முன் மனதில் சிவன் பெயரைச் சொல்லி, இன்று என் வேலை என் வழிபாடு என்று உறுதி செய்தான். அவன் செய்யும் சிறிய வேலை கூட முழு கவனத்தோடு செய்தான். அலட்சியம் குறைந்தது, தவறுகள் குறைந்தது, அவன் மீது நம்பிக்கை அதிகரித்தது. நண்பர்களே, மூன்றாவது ரகசியம் மிக எளிதானது, ஆனால் மிக சக்தி வாய்ந்தது. உழைப்பை சாமியிடம் ஒப்படைத்தால் அந்த உழைப்பில் வரும் பலன் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த மூன்று ரகசியங்கள் அந்த மனிதனை மெதுவாக வறுமையின் பிடியிலிருந்து வெளியே இழுக்க ஆரம்பித்தன. ஆனால் சிவன் சொன்னார், இன்னும் 4 ரகசியங்கள் உள்ளன, அவை உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை முழுமையாக மாற்றும். சிவன் அந்த மனிதனை பார்த்து, நீ இப்போது 3 ரகசியங்களை உணர்ந்திருக்கிறாய், ஆனால் வாழ்க்கை முழுமையாக மாற வேண்டுமென்றால் மனதின் ஆழத்தில் இருக்கும் இன்னும் சில கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றார். அந்த மனிதன் கவனமாக கேட்டான். சிவன் சொன்னார், 4வது ரகசியம் நேரத்தை மதித்தல். மனிதன் பணமில்லை என்று கவலைப்படுகிறான், ஆனால் அவன் தினமும் வீணடிக்கும் நேரத்தை எண்ணி பார்ப்பதில்லை. நேரம்தான் உண்மையான செல்வம், அதை மதிக்காதவன் பணத்தையும் மதிக்க மாட்டான் என்றார். அந்த மனிதன் தன் வாழ்க்கையை நினைத்தான். காலை எழுந்தவுடன் சோம்பல், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கவலை, இவைகளில் எவ்வளவு நேரம் வீணாகிறது என்று உணர்ந்தான். சிவன் சொன்னார், இன்று முதல் உன் நாளை 3 பகுதிகளாக பார். 1 உழைப்பு, 1 கற்றல், 1 அமைதி. இந்த 3இல் ஒன்றையும் தவறவிடாதே என்றார். அந்த நாளிலிருந்து அவன் காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய திட்டத்தோடு நாளை தொடங்கினான். செய்ய வேண்டிய வேலைகளை மனதில் வரிசைப்படுத்தினான். அவன் நேரம் சீராக ஓட ஆரம்பித்தது. நேரம் சீரானவுடன் அவன் வாழ்க்கையும் சீராக ஆரம்பித்தது. நண்பர்களே, சிவன் சொல்லும் 4வது ரகசியம் இதுதான். நேரத்தை மதிக்கும் மனிதனை வாழ்க்கை மதிக்க ஆரம்பிக்கும். அடுத்து சிவன் 5வது ரகசியத்தை சொன்னார். அது என்னவென்றால் அளவோடு வாழ்தல். மனிதன் வறுமையில் இருக்கும்போது கூட பிறரைப் போல வாழ ஆசைப்படுகிறான். அவன் வருமானத்திற்கு மீறி செலவு செய்கிறான். அந்த அளவில்லா ஆசை அவனை கடனிலும் பயத்திலும் தள்ளுகிறது என்றார். அந்த மனிதன் தலை குனிந்தான். அவன் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்திருந்தது. சிவன் சொன்னார், இன்று முதல் உனக்கு இருப்பதை விட அதிகமாக காட்ட முயற்சிக்காதே. உன் நிலைக்கு ஏற்ற வாழ்க்கையை பெருமையோடு வாழ் என்றார். அந்த நாளிலிருந்து அவன் தேவையற்ற செலவுகளை குறைத்தான். சிறிய வாழ்க்கையிலும் மன நிம்மதி கிடைக்கலாம் என்பதை உணர்ந்தான். நண்பர்களே, 5வது ரகசியம் மிக முக்கியமானது. அளவோடு வாழ்பவனுக்கு பற்றாக்குறை இல்லை. அவனுக்கு இருப்பதே போதுமானதாக உணரப்படும். இதுவே மனசெல்வம். 6வது ரகசியத்தை சொல்லும்போது சிவன் குரல் இன்னும் ஆழமானது. மனிதன் தன் வாழ்க்கையில் கிடைக்கும் சிறிய நன்மைகளையும் பெரிதாக நினைத்து நன்றி கூற மறந்து விடுகிறான். நன்றி இல்லாத மனதில் செழிப்பு நிலைக்காது என்றார். 6வது ரகசியம் நன்றி உணர்வு. அந்த மனிதன் இதுவரை என்ன இல்லை என்பதையே எண்ணிக்கொண்டிருந்தான். என்ன இருக்கிறது என்பதை கவனிக்கவில்லை என்பதை சிவன் உணர வைத்தார். அவன் உடல் ஆரோக்கியம் இருந்தது, உழைக்கக்கூடிய கைகள் இருந்தது. இதுவே பெரிய செல்வம் என்பதை சிவன் உணர வைத்தார். அந்த நாளிலிருந்து தினமும் இரவு தூங்கும் முன் இன்று கிடைத்த 3 நல்ல விஷயங்களை மனதில் சொல்லி நன்றி கூறினான். அவன் மனதில் இருந்த குறை உணர்வு மெல்ல கரைந்தது. நண்பர்களே, நன்றி உணர்வு வந்தவுடன் மனம் நிறைகிறது. மனம் நிறைந்த இடத்தில் வறுமை தங்காது. இறுதியாக சிவன் 7வது ரகசியத்தை சொல்லப் போகிறேன் என்றார். இந்த ரகசியம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் தலைமுறையையும் மாற்றும் என்றார். அந்த மனிதன் அதிர்ந்தான். 7வது ரகசியம் தர்மம். பணமில்லாதவன் தர்மம் செய்ய முடியாது என்று நினைக்காதே. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நேர்மையான செயல், ஒரு உதவும் மனம், இவையெல்லாம் தர்மம்தான் என்றார் சிவன். அந்த மனிதன் இதை கேட்டதும் மனதில் ஒரு வெளிச்சம் வந்தது. அவன் தினமும் சிறிய அளவில் நல்ல செயலை செய்ய ஆரம்பித்தான்.
ஒருவருக்கு உதவி, ஒருவருக்கு உணவு, ஒருவருக்கு ஆறுதல். அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத உதவிகள் வர ஆரம்பித்தன. நண்பர்களே, இதுதான் சிவன் சொல்லும் 7 ரகசியங்கள். ஏற்றுக்கொள்ளும் மனம், ஆசையை சுத்தமாக்குதல், உழைப்பை வழிபாடாக்குதல், நேரத்தை மதித்தல், அளவோடு வாழ்தல், நன்றி உணர்வு, தர்மம். இவை அனைத்தும் சேர்ந்தால் வறுமை மெதுவாக மனிதனை விட்டு விலகும். அந்த மனிதன் பணக்காரனாகவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கை செழித்தது. அவன் மனம் அமைதியாகியது. அவன் முகத்தில் நம்பிக்கை பிறந்தது. சிவன் சொன்னார், உண்மையான செல்வம் மன நிறைவுதான். நண்பர்களே, இந்த ரகசியங்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் சிவன் உங்கள் வாழ்க்கையிலும் மௌனமாக அருள் புரிவார்.